தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆதவர்ஜுன் சந்திப்பதற்கு முன்பு வரைக்கும் வைகோ என்ன பேசினார்னா, அவர்கள் யாரும் எங்களை அணுகவில்லை, எங்களை அணுகவும் முடியாது, இப்படிதான் வைகோ சொன்னார். இப்படி உறுதியாக சொன்ன வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ராஜினாமா பண்ண சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஆதவர்ஜுனா வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பண வெறிக்காக, உங்களுடைய பதவி வெறிக்காக அதை போய் ராஜினாமா பண்ண சொல்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறை. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை வார்த்தை. எசக்கி சுப்பையாவுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்தீங்க, உங்களை அமைச்சராக்குறோம். மரகதம் குமரவேலுக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க மதுராந்தகத்துல. ஒவ்வொருவரிடமும் அந்த அமைச்சராக்குகிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை காட்டி பணத்தை கொடுத்துதான் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபணமா இருக்கிறது. தோழர்கள் உண்மையிலேயே வெட்கி தலைகுனியன் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஊழலற்ற ஆட்சின்றீங்க. இதுக்கு பேர் என்ன? நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுதானே விஜய்க்கு இந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் பதவி கிடைச்சோன்னா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்காம அவர்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு எங்கிருந்தோ அதிமுகவிலிருந்து வரவர்களை விலை பேசி வாங்கி அவர்களை மந்திரி ஆக்குறாங்கன்னா அப்ப உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த கட்சியில என்ன? சீமானுடைய நடவடிக்கையும் அண்ணாமலையுடைய நடவடிக்கையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சா என்ன கிடைக்குமோ அதுதான் டக்ளஸ் துறை. ஆனா அப்பாவும் பிள்ளையும் 50 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. திருப்பி அவங்க கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் தினந்தோறும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு வைகோ. வைகோவுக்கு என்ன வேலைன்னா விஜயை மாட்டி விடுறதுதான் வேலை. விஜய் தரப்பு மிரண்டுருச்சியோ, என்னையா நான் பாட்டுல உன்னை என்ன கூப்பிட்டு சொன்ன, நீ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கிற, எல்லா இடத்துலயும் போயிட்டு சொன்ன வேலையும் செய்யாம அதை விட்டுட்டு என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு விஜய் தரப்பு பதறிடுச்சு. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய சொல்லி விஜய் அவர்கள் வற்புறுத்தியதாகவும் மீண்டும் நானே வெற்றி பெற வைப்பதாகவும் வைகோ அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருந்தாரு. பின்பு அவரே அந்த வாக்குமூலத்தை மாற்றி பேசினாரு. மதிமுகவுடைய இந்த 2 எம்எல்ஏக்கள் அமைதியாகவே இருந்தாங்க. அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றது என்னன்னே தெரியல. சென்ற நேர்காணலில் கூட நீங்க அதை சுட்டிக்காட்டி பேசுனீங்க. இப்போ நேற்றுக்கு இரவு பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு, நாங்கள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்கிறோம், எங்களுக்கு ராஜினாமா பண்ண சொல்லி நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது, அமைச்சர் ஆசை காட்டப்பட்டது. ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க. ஜூன் 16ஆம் தேதி வைகோ அவர்கள் ஒரு அமைச்சரை போய் பார்க்கிறாரு. அதன் பின்பு அப்படியே தலைகீழாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மேலும் எங்களால பேசாம இருக்க முடியாது என்று 2 பேரும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வைகோவும் அவருடைய மகனும் விஜயிடம் விலை போனதற்கு பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி ராஜினாமா செய்ய சொன்னார்கள் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. குதிரை பேரத்துக்கு வைகோவே புரோக்கர் வேலை பார்த்தார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் வைகோ என்ன சொல்கிறார்? குதிரை பேரம் நடக்கவில்லை என்கிறார். வைகோவினுடைய மகன் சொல்கிறார், குதிரை பேரம் நடத்துவது தாவேகா என்று சொன்னால் ஒட்டக பேரம் நடத்துகிறது திமுக. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி அழைத்து போய்விட்டது திமுக என்று சொல்கிறார். உண்மையிலேயே அவருக்கு அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்தும் கிடையாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அதன் பிறகுதான் அந்த சின்னத்தை பெற்று போட்டியிட முடியும். அப்ப அபிஷியலாவே அவங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அபிஷியலா திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை ஏன் திமுக விலைக்கு வாங்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களை ஏன் திமுக விலைக்கு வாங்கணும்? என்ன அவசியம் இருக்கு? திமுக விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? இப்ப திமுகவின் சார்பில் போட்டியிட்டு எவ்வளவு பேர் வெற்றி பெற்றாங்க இல்லையா? அவங்களெல்லாம் போய் திமுக விலைக்கு வாங்குமா? உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட தமீமுன் அன்சாரியை விலைக்கு வாங்குமா? ஜவாஹிருல்லாவை விலைக்கு வாங்குமா? எந்த அவசியமும் கிடையாது இல்லையா? அது போலத்தான் ராஜேந்திரனையும் செந்தில் செல்வனையும் வாங்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு ராஜேந்திரனும் செந்தில் செல்வனும் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போது வரைக்கும் அவர் சரியா இருந்தாரு, இதன் பிறகு அவர் சரியா இல்லை. அந்த ஒரு டைம் அவங்க 2ஆ பிரிச்சு சொல்றாங்க. ஒண்ணு
அந்த அமைச்சர் வந்து சந்திப்பதற்கு முன்பு, இன்னொன்று அந்த அமைச்சர் சந்தித்ததற்கு பின்பு. இப்ப யார் அந்த அமைச்சர் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் தான் அந்த அமைச்சர். ஆதவ அர்ஜுன் சந்திப்பதற்கு முன்பு வரைக்கும் வைகோ என்ன பேசினாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றி பெற்றதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி உடனடியாக தாவேகா கூட்டணியில போய் இடம் பெற்றுட்டாங்க இல்லையா? அப்போ ஐயுஎம்எல்லும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிற அந்த காலகட்டத்துல அறிவாலயத்துக்கு போய் அண்ணன் மு.க. ஸ்டாலினை சந்தித்து விட்டு வருகிறார் வைகோ. வெளியில் வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, விஜய் தரப்புல இருந்து உங்களை யாரும் அணுகுனாங்களா, நீங்க தாவேகா கூட்டணியில இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வைகோ என்ன சொல்றாருன்னா, அவர்கள் யாரும் எங்களை அணுகவில்லை, எங்களை அணுகவும் முடியாது, இப்படிதான் வைகோ சொன்னார். அப்போ இப்படி உறுதியாக சொன்ன வைகோ திடீரென ஒரு 10 நாட்களுக்குள்ளாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ராஜினாமா பண்ண சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஆதவ அர்ஜுனா வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சார், யதார்த்தமான ஒரு செய்தியை நம்ம பேசுவோம். 50 கோடி ரூபாய் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைப்பதற்கு விஜய் தரப்பிலிருந்து வைகோவும் அவருடைய மகனும் பெற்றுவிட்டார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த செய்தியை பேசியதற்காக எங்க தலைவர் அண்ணன் மல்லை சத்யாவுக்கு மான நஷ்ட வழக்கு தொடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். 10 கோடி ரூபாய் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு. மானம்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல நஷ்டம்னு ஒண்ணு வரும். மானமே இல்லாத உங்களுக்கு அது எப்படி நஷ்டம் வந்துரும்ன்ற கேள்வியை இப்ப நாங்க திருப்பி கேட்க போறோம் நீதிமன்றத்துல. அது வேறு. இப்ப என்ன பிரதானமான விஷயம்னு சொன்னா, 50 கோடி ரூபாய் வாங்கிட்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்றாங்க. செந்தில் செல்வன் தொடக்கத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றேனே, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து விடைபெறுறாரு. ஆனா ராஜேந்திரன் ரொம்ப தெளிவா வைகோ கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு, இல்ல அண்ணாச்சி ஜெயிக்க முடியாது, அது மக்களுக்கு நம்ம எதிரா போய் நிக்கிறது மாதிரி ஆயிடும். ஏன்னா இதே ராஜேந்திரனுக்கு ஓட்டு கேட்கும் போதுதான் கடையநல்லூர்ல என்ன சொன்னாருன்னா, சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் செயல்படுவாருன்னு சொன்னாரு. 5 ஆண்டுகள் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவரா இருப்பாருன்னு நன்றி அறிவிப்பு கூட்டத்திலையும் பேசுறாரு. அப்ப நன்றி அறிவிப்பு கூட்டத்திலையும் அதை பேசிய வைகோ, ஓட்டு கேட்கும் போதும் அதை பேசிய வைகோ, இப்ப ராஜினாமா பண்ணுங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு ராஜேந்திரன் எப்படி போய் ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு அவர் முடியாது அப்படிங்கிற செய்தியை சொன்னதற்கு பிறகு இவங்க பணம் வாங்கிட்டாங்கன்னு வைகோவினுடைய மகன் பேசுறேன்னு அந்த குற்றச்சாட்டுல அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அறிக்கையில. கட்சியினுடைய முதன்மை செயலாளர் இந்த மாதிரி எங்களை பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில இழிவுபடுத்தினாரு, கேவலப்படுத்தினாரு. அதை எங்களால் பொறுத்து கொள்ள முடியல. அதாவதுங்க, நான் செந்தில் செல்வனோடு அதிகமாக பழகியதெல்லாம் நான் ராஜேந்திரனோடு ரொம்ப நெருக்கமாக பழகி இருக்கிறேன். நல்ல நண்பர், அருமையான கட்சிக்காரர். அவர் அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு வைகோவுக்காக அரசியல் வாழ்வுக்கு வந்தவர். ரொம்ப முக்கியமான செய்தி இந்த செய்தி. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, மாணவர் அணிக்கு செயலாளர், அதன் பிறகு வைகோவினுடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்துக்கு செயலாளர், அப்புறம் பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்துக்கு, ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்டத்துக்கு செயலாளர், கடைசியாக துணை பொதுச் செயலாளர். நீங்க அந்த லாரா பாரடைஸ்ன்னு ஒரு இடம் நெல்லையில, அதுதான் கட்சி அலுவலகம். ரொம்ப சின்ன அறை. அந்த அறையில் தினந்தோறும் உட்கார்ந்து கொண்டு கட்சி பணிகளில் ஈடுபடுவார். அவர் அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இயங்க முடியுமா என்கிற அளவுக்கு சிறப்பாக இயங்கிய ஒரு மாவட்ட செயலாளர். தன் கைப்படவே கடிதங்களை எழுதி நிர்வாகிகளுக்கு அனுப்பி கட்சியினுடைய பணிகளை மேற்பார்வையிடுவது, ஆண்டுதோறும் காலண்டர் அடித்து தென்காசி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 10,000-15,000 காலண்டர். இந்த கட்சிக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசுங்க. திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சி அல்ல இந்த கட்சி. தன்னுடைய சொந்த செலவுல அந்த காலண்டரை அடிச்சு கொடுக்கறது, கட்சியை உயிர்ப்போடு வச்சுக்கிறது. தென்காசி மாவட்டத்துல கட்சி பேர் சொல்லுதுன்னா அதுக்கு திமு ராஜேந்திரன் ஒரு மிக முக்கியமான பங்காற்றிருக்கிறார். அதே மாதிரி ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துல சபாபதி மோகன், கங்கை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் இந்த கட்சியினுடைய மாணவர் அணி பொறுப்புல இருந்து விட்டு போன காலகட்டத்துல மாணவர் அணியை யார் எடுத்து வழிநடத்துவது, யார் மாணவர் அணியை எடுத்து செம்மைப்படுத்துவதுங்கிற அந்த ஒரு நேரம் இருந்தபோது மாணவர் அணியை தலைமை தாங்கி நடத்திய மாணவர் அணி செயலாளர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. அப்பதான் இந்த மாணவர்களுக்கான போட்டிகளை எல்லாம் தமிழ்நாடு முழுமைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி வைகோ ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன புக்கு. அந்த புக்கு நாடாளுமன்றத்தில் வைகோன்ற புக்கு. அந்த புக்கை மையமாக வச்சு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தினாரு திமு ராஜேந்திரன். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான முன்னெடுப்புகள் திமு ராஜேந்திரன் எடுத்தது. அப்படி இந்த கட்சிக்கு உயிரோட்டமாக இருந்தவர் திமு ராஜேந்திரன், வைகோவினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். அவர் வைகோ சொல்வதுதான் வேத வாக்கு அவருக்கு. அண்ணாச்சி அண்ணாச்சின்னு அவருக்காக உயிரையே விடுவாரு. ஆனா இவங்க பணத்தை வாங்கிட்டு அவர் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. வைகோ இதற்கு கள்ள மௌனம் காக்குறாரு. தன்னுடைய மகனிடத்துல சொல்லணும்ல, எப்பா திமு ராஜேந்திரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு சொல்லணும்ல,
அவரோட நிழலா இருந்தவர் இல்லையா திமு ராஜேந்திரன், அவர் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய மகன் சொல்வதை வேடிக்கை பார்க்கிறாருன்னா உண்மையாக உழைத்த ஒரு கட்சிக்காரனுக்கு எப்படி மனம் பாடுபடும் சார்? அவர் எப்பவோ சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க வேண்டியவர் சார், எப்பவோ சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க வேண்டியவர். இவ்வளவு காலதாமதத்துக்கு பிறகு இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. உங்களுடைய பண வெறிக்காக, உங்களுடைய பதவி வெறிக்காக அதை போய் ராஜினாமா பண்ண சொல்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறை. மொத்தத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது தாவேகா என்பது இதன் மூலமாக நிரூபணமாயிருக்கிறது. பணத்தை வாங்கி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்க முடியாமல் தடுமாறிய காரணத்தால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கிறார் வைகோவினுடைய மகன் டக்ளஸ் துரை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இந்த 2 எம்எல்ஏக்கள் கொடுத்த அந்த வாக்குமூலம் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. எழுத்துப்பூர்வமாவே கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் சந்தித்த பின்புதான் இதெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வைகோ கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட் தான் உறுதியா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இந்த 2 எம்எல்ஏக்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்பது இப்போ இன்னொரு வகையிலும் பேசுபொருளாகுது. என்ன அப்படின்னா, இப்ப அதிமுகவுல இருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. விஜய் தங்களை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு இடைத்தேர்தல் என்பது 5 தொகுதிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை மதிக்க வேண்டும். என்னதான் ஆசை காட்டினாலும் அதற்கு மயங்கக்கூடாது என்பதற்கு இந்த 2 எம்எல்ஏக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைகிறாங்க அதிகாரத்திற்காக. ஆனா அந்த அதிகார ஆசை இவங்க இணையாததற்கு ஒரு சான்றாக எம்எல்ஏக்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு பாடமாக இவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சார், முதல்ல கொள்கை சித்தாந்த பிடிப்பு என்பது எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டார். கொள்கை இருப்பது போல காட்டிக் கொள்கிற வைகோ மாதிரியான ஆட்கள், வைகோ மகன் மாதிரியான ஆட்கள் வேண்டுமானா பொட்டியை பார்த்தோன்னே உடனே கீழே பல்ட்டி அடிச்சு விழலாம். இப்போ சீர்காழியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு இல்லையா செந்தில் செல்வன், ரொம்ப முக்கியமான விஷயம், அது பேசியாக வேண்டிய விஷயம். சீர்காழியில மதிமுகவுக்கு கிளையே கிடையாது சார். மதிமுகவுக்கு கிளையே கிடையாது. மதிமுக காரங்க நீங்க சீர்காழிக்குள்ள ஒருத்தரை கூட காட்ட முடியாது. சீர்காழி தொகுதிக்குள்ள இவர் தாங்க மதிமுக காரன்னு காட்ட முடியாது. மதிமுகவுடைய கொடியே சீர்காழியில கிடையாது. ஆனா சீர்காழி தொகுதி கிடைச்சது. இப்ப செந்தில் செல்வன் வேட்பாளர் ஆயிட்டார். செந்தில் செல்வனை எதிர்த்து போட்டியிடுகிற 2 வேட்பாளர்களும் பலமான வேட்பாளர்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு கம்யூனல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த வன்னியர்கள் படையாட்சிகள் நிரம்ப இருக்கக்கூடிய அந்த சீர்காழி தொகுதிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது. இப்ப இவர்களை எதிர்த்து களத்துல நின்று வீழ்த்துகிற அளவுக்கு வல்லமை செந்தில் செல்வனுக்கு எப்படி வருதுன்னா, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் துர்கா அவங்க போய் ஓட்டு கேட்கிறாங்க. துர்கா அம்மா போய் ஓட்டு கேட்கிறாங்க. அவர்களுடைய சொந்த தொகுதி அது, அவங்க பிறந்த தொகுதி, அந்த தொகுதி அவங்க ஊர் அந்த சீர்காழி தொகுதிக்குள்ள வருது. அப்ப இவங்க போய் ஓட்டு கேட்டு இவங்க ஏற்படுத்திய அந்த ஒரு எழுச்சி அது அப்படியே அவருக்கு வாக்குகளாக மாறுது. கடுமையா திமுக தோழர்கள் களத்துல உழைக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, திமுக உழைத்ததினுடைய விளைவு திமுக சின்னத்தினுடைய அந்த வீச்சு இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுக்கு அந்த வாக்குகளை பெற்றுக் கொடுக்குது. இப்ப இந்த நன்றி உணர்வு செந்தில் செல்வனுக்கு இருக்கிறதுனாலதான் துவக்கத்திலேயே அவர் வைகோவினுடைய முடிவுக்கு ஒத்து வரல. திமு ராஜேந்திரனாவது காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாரு வைகோவை. அவர் வைகோவை காம்ப்ரமைஸ் கூட பண்ண ட்ரை பண்ணல செந்தில் செல்வன். ரொம்ப தெளிவா இல்லங்க நான் திமுக சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த நன்றி உணர்ச்சியும் கொள்கை பிடிப்பும் இருந்துட்டா அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்ப அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு கொள்கை பிடிப்பு இல்லாததுதான் காரணம். திமு ராஜேந்திரன் கிட்ட வைகோ சொன்னாருன்னு சொல்றாரு இல்லையா திமு ராஜேந்திரன், அதுவும் எழுத்துப்பூர்வமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குறாரு. அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும், விஜயே ஓட்டு கேட்கிறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் வைகோவினுடைய ஸ்டேட்மெண்ட். விஜயே ஓட்டு கேட்கிறேன்னு சொன்னாரு அப்படின்றது. அமைச்சராக்கிறேன்னு சொன்னது இவர் வைகோ சொல்லியிருக்கிறாருன்னு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஆசை வார்த்தை காட்டினால் கொள்கை பிடிப்பு இருந்தால் அவர்கள் வீழ மாட்டார்கள், கொள்கை பிடிப்பு இல்லாமல் போனால் அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள்ங்கிறது தான். இதுல நீங்க இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை வார்த்தை? எசக்கி சுப்பையாவுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்தீங்க, உங்களை அமைச்சராக்குறோம் அப்படின்னு. மரகதம் குமரவேலுக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க மதுராந்தகத்துல. நீங்க ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஏன் சும்மாவே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும், நீங்க வாங்க உங்களை அமைச்சராக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருவரிடமும் அந்த அமைச்சராக்குகிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை காட்டி பணத்தை கொடுத்தால்
அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபணமா இருக்கிறது. இதை விட ஒரு கேவலம் இந்த தாவேகா அரசுக்கு இருக்க முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரை விலை பேசி வாங்குறீங்க, அவரை அமைச்சராக்குறீங்க. தாவேகா தோழர்கள் உண்மையிலேயே வெட்கி தலைமுனியன்னு சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஊழலற்ற ஆட்சின்றீங்க. இதுக்கு பேர் என்ன? இது கேவலம் இல்லையா? சரி, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாம் உழைச்சு, நீங்க எல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்துல பணியாற்றி, நீங்க எல்லாம் விஜயை உங்க தோள் மீது தூக்கி வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு நீங்க இன்னைக்கு விஜயை அரியணை ஏற்றி இருக்கிறீங்க. அப்படிதானே? நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுதானே விஜய்க்கு இந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் பதவி கிடைச்சோன்னா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்காம அவர்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு, எங்கிருந்தோ அதிமுகவிலிருந்து வரவர்களை விலை பேசி வாங்கி அவர்களை மந்திரி ஆக்குறாங்கன்னா அப்ப உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த கட்சியில என்ன? நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்தப்பட்டு வியர்வை துடைத்ததற்கு பிறகு குப்பை தொட்டியில தூக்கி வீசப்படுவதை போல நீங்க இன்னைக்கு வீசப்பட்டிருக்கீங்க. ஒரு காகிதத்துக்கு இருக்கிற மரியாதை கூட தாவேகா தொண்டனுக்கு தாவேகாவுல இல்லை அப்படின்னா இதெல்லாம் அந்த தொண்டர்கள் யோசிச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட மனநிலையில் உங்க கட்சியினுடைய தலைமை இருக்கிறது அப்படின்னு. மொத்தத்தில் ஒரு ஆக சிறந்த கேவலமான, ஆக சிறந்தன்னு கூட சொல்லக்கூடாது, ஆக கேவலமான ஒரு அரசியலை தாவேகா தமிழ்நாட்டுக்குள் புகுத்தி குதிரை பேரம்னு சொல்றாங்க சார். குதிரை பேரத்தை விட மோசமான பேரம் சார் இந்த பேரம். இது எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான அணுகுமுறையை பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் கோடிகளை கொட்டி கொடுப்பது, விலை பேசுவது, இன்னொரு பக்கம் மந்திரி பதவிகள் தருவதாக சொல்வது. இன்றைக்கு அதிமுக என்கிற இயக்கத்தையே கபலீகரம் செய்திருக்கிறார்களே. அந்த வகையில் உண்மையிலேயே திமுக கொள்கை பிடிப்போடு லட்சிய உணர்வோடு இருக்கிற காரணத்தால் தான் திமுகவை இவர்களால் வீழ்த்த முடியவில்லை. அதனால் தான் வேறு வழியில் கொள்ளைப்புற வழியாக திமுகவை ஏதாவது அச்சுறுத்தி விடலாம் என்று நினைத்துத்தான் உதயநிதி கைது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். 2 எம்எல்ஏக்கள் இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் வைகோ தரப்பிடமிருந்தோ அல்லது அவருடைய மகன் துரை வைகோ தரப்பிடமிருந்தோ எந்த ஒரு எதிர் கருத்துமே வராமல் இருக்கிறது. ஏன் அது வராமல் இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இப்ப இந்த 2 எம்எல்ஏக்களுமே ஒட்டக பேரம் செய்துதான் திமுக அழைத்து கொண்டது அப்படின்றத குற்றச்சாட்டை அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி, அதிகார பலம், அமைச்சர் பலம் இதெல்லாம் தாவேகா பக்கம் போனா கிடைக்கும். ஆனா திமுக பக்கம் போனா எதிர்கட்சி மட்டும்தான் ஒரு எம்எல்ஏவா மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்றப்போ எதிர்கட்சி பக்கம் போவது அப்படின்றது எப்படி இந்த ஒட்டக பேரத்துக்குள்ள வரும் அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பதவியில இருக்குது. இல்ல, அதைத்தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன் இல்லையா? திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னு. அதனால்தான் சொன்னேன், அரசியல் அறிவு இல்லாத தற்குறி. நீங்க நேற்றைக்கு ஒரு நண்பரிடம் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, சீமானும் அண்ணாமலையும் சேர்ந்து செய்த கலவைதான் வைகோவினுடைய மகன்னு சொன்னாரு. 100ல 1 வார்த்தை சார் அது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சீமானுடைய நடவடிக்கையும் அண்ணாமலையுடைய நடவடிக்கையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சா என்ன கிடைக்குமோ அதுதான் டக்ளஸ் துரை. நீங்க அவருடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். இப்ப திமுக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒட்டக பேரம் நடத்தி வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னா என்றைக்கோ அவர்கள் முரண்பட்டு இருக்க வேண்டும். நேற்றைக்கு திமு ராஜேந்திரனுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப நிதானமாக நிறுத்தி யதார்த்தத்தை பதிவு செய்தார். நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம், ஒரு 6 மாசம் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் நிகழும்னு தான் நாங்க காத்திருந்தோம். நாங்க எங்களுடைய முடிவை சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம். ஆனா எங்கள் மீது சேற்றை வாரி தொண்டர்கள் மத்தியில் இறைத்தாரு. நாங்க விலை போயிட்டோம்னு சொன்னாரு. அதை எங்களால ஏற்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்தினால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்கிற வழி இந்த மாதிரி கருங்காலிகளுக்கு, ஓடுகாலிகளுக்கு, விலை போகக்கூடிய இந்த மாதிரி புரோக்கர்களுக்கு உண்மையாவே தெரியாது சார் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை தூக்கி வச்சாங்க. ஆனா அப்பாவும் பிள்ளையும் 50 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. 25 கோடி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு விலை பேசி நாங்க ராஜினாமா பண்ண வைக்கிறோம்னு உத்தரவாதத்தை அந்த அமைச்சரிடம் இவர் 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னன்னா, எப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்க முடியாமல் போய்விட்டதுங்கிற செய்தியை கொண்டு போய் தாவேகா தரப்புல சொல்ல முடியும். அதனாலதான் வாங்கின காசை திருப்பி அவங்க கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் தினந்தோறும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு வைகோ. வைகோ கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா அப்படிங்கிற மாதிரியான சமூக வலைதள பதிவுகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த 50 கோடியை திருப்பி கேட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதுக்கு பதிலா இந்த வேலையை உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், அதுக்கு பதிலா இந்த வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இப்ப நீங்க ஒரு பர்னிச்சர் கடைக்கு போய் ஒரு சோஃபா ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நான் இது சோஃபா மாடல் ஆச்சுன்றதுக்காக சொல்லல, உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த சோஃபா இல்ல அப்படின்னதுக்காக, சார் நீங்க கொடுத்த காசுக்காக நான் வேணா ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன் சார்,
ஒரு வாஷிங் மிஷின் தரேன் சார், இது நல்லா இருக்கும் சார், இது நல்ல ப்ராடக்ட் சார், பாருங்க சார்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அப்பாவும் பிள்ளையும். சட்டமன்ற உறுப்பினர்களை உங்கள் பக்கம் கொண்டு வந்து நிறுத்த முடியல. அதுக்கு பதிலாக பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே பட்ஜெட் குறித்து அறிக்கை கொடுத்துட்டார் வைகோ. ஆக சிறந்த தலைவர் சார் அவரு. பட்ஜெட் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், நேரலையில போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட் வாசித்துட்டு இருக்கும் போதே தமிழ்நாடு இதுவரை கண்டிராத சிறந்த பட்ஜெட்னு வைகோட்ட இருந்து அறிக்கை வந்துருச்சு. பட்ஜெட்ல என்ன இருக்கு ஏது இருக்கு அதெல்லாம் பார்க்கல, முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. காலையில வழக்கம் போல கொடுத்துட்டாரு. அதை அனுப்பிச்சவனாவது பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பிறகு அனுப்பிச்சிருக்கணும் பத்திரிகைகளுக்கு. பட்ஜெட் போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு பிரதான சேனல்ல கீழே போகுது, பட்ஜெட்டை வரவேற்று வைகோ அறிக்கை அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் செய்துதான் இவர்கள் இந்த தாவேகா அரசுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனா நீங்க 2 பேருமே ஏன் பேசல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல. இப்ப திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கு 2 பேருக்கும். வைகோ ஏதோ கேரளாவுக்கு 15 நாள் சிகிச்சைக்கு போயிட்டதாக சொல்றாங்க. ஊர்ல இல்ல, டெல்லியில நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கேரளாவுக்கு சிகிச்சைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா வைகோ மகன் இருக்கிறார் இல்லையா, டக்ளஸ்வர, அவருக்கு ஒரு மனநிலை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ஃபிடெல் காஸ்ட்ரோ, சேக்வேரா, லீ குவான் யூ இந்த மாதிரியான தலைவர்களுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்வார். இந்த மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த திமுக தரப்புல இருந்து பேசுறவங்க, எங்களை மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டா அவர் தலையில இருக்கிற கிரீடம் கலண்டு விழுந்துரும் அப்படின்னு நினைப்பாரு. டெல்லியில அந்த புத்தக வெளியீட்டு விழால நீங்க பாத்திருப்பீங்களே, ராகுல் காந்தி வருகிற போது அப்படியே அந்த கைய முறுக்கி கொண்டு ராகுல் காந்தி வாழ்க, வருங்கால ஜனாதிபதி முருகேசன் வாழ்க அப்படின்னு அந்த நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா மீம்ஸ் பறக்குது சமூக வலைதளங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டார் என்றுதான் நான் கருதுறேன். ஏன்னா அவருடைய ரேங்கிங் வேற. அதனால தான் நான் சொன்னேன், அவர் உலக தலைவர்களோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிற தலைவர். அதனால இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டார். இன்னொரு பக்கம் நம்ம யதார்த்தத்தை பார்ப்போமே, என்ன பதில சொல்ல முடியும்? அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இல்ல நாங்க அப்படிலாம் சொல்ல. இப்ப நான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா, தாவேகா தரப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டார்கள்னு எங்க தலைவர் பேசினார் ஊடகங்கள்ல. அதுக்காக மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இப்ப 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அமைச்சர் வந்துட்டு போனாரு, வந்துட்டு போனதற்கு பிறகு நிலைப்பாடு மாறுச்சுன்றாரு. இதுக்கு வைகோ என்ன பதில் சொல்ல போறாரு? இதைத்தானே நாங்க சொன்னோம், இதுதானே எங்க தலைவர் சொன்னாரு. இப்ப இந்த மான நஷ்ட வழக்குக்கு நாங்க இதெல்லாம் ஆதாரமாக சேர்ப்போம்ல நீதிமன்றத்துல. நாங்க நீதிமன்றத்துல இதெல்லாம் பிடிப்போம். பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாற்றம்னு சொல்றாரு. இந்த மாற்றத்துக்கு பின்னால் நடந்ததை தாங்க நாங்க சொல்றோம். ஏன் இந்த மாற்றம்னு குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இவங்க கள்ள மௌனம் காத்தாங்க, ஏன் பதில் சொல்லலன்னு கேட்போம்ல. அதனால வைகோ தரப்பிடமிருந்து எந்த பதிலும் வராது. திருடனுக்கு தேல் கொட்டிய நிலையில் வைகோவும் அவருடைய மகனும் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அது விஜய்க்கு நெருக்கடியா மாறும்ல. 2 எம்எல்ஏக்கள் கொடுத்த வாக்குமூலம் என்பது குதிரை பேரத்தை தாவேகா அரசு செய்கிறது அப்படின்றது வெளிப்படையா சொல்லும் போது வைகோ அவர்களை ஏதாவது பண்ணி அதை சமாளிங்க, ஏன் நீங்க பேசாம இருக்கீங்கன்ற அழுத்தம் விஜய் தரப்புல இருந்து வரத்தானே செய்யும். இல்ல, ஏற்கனவே விஜய் தரப்புல இருந்து நிறைய அழுத்தத்துக்கு வைகோ ஆட்பட்டாரு. நீங்க பொதுக்குழுவுல வைகோ என்ன பேசினாரு, விஜய் ராஜினாமா செய்யுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு பேசினாரு இல்லையா. அத பத்திரிகையாளர்களிடத்துல வெளிப்படையாவும் பேசிட்டாரு, பொதுக்குழு உறுப்பினர்களிடத்திலையும் பேசிட்டாரு. விஜய் தரப்பு மிரண்டுருச்சியோ, என்னையா நான் பாட்டுல உன்னை என்ன கூப்பிட்டு சொன்ன, நீ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கிற, எல்லா இடத்துலயும் போயிட்டு சொன்ன வேலையும் செய்யாம அதை விட்டுட்டு என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியான்னு விஜய் தரப்பு பதறிடுச்சு. உடனே இல்லங்க நான் அதை சரி பண்ணி பேசுறேன்னு மறாவது நாளே என்ன பேசிட்டாருன்னா, விஜய் சொல்லல, நான் தான் சொன்னேன், ஓகே அப்படி நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா சந்தோஷம், நான் ஜெயிக்க வைக்கிறேன், பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு. ஒரு முதலமைச்சர் என்னங்க சொல்லியிருக்கணும்? இல்லங்க ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம், அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ஆஸ் இட் இஸ் கண்டினியூ பண்ணட்டும் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். சரி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னா அப்போ வைகோ குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை ஆமோதித்திருக்கிறார் விஜய் என்பதுதான் பொருள். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அமைச்சர் பார்த்துட்டு போனாருங்கிற செய்தியை பட்டவர்த்தனமாக தங்களுடைய அறிக்கையில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க 2 பேரும் அறிக்கையை பத்திரிகையாளர்கள் இடத்துல. அப்போ இதுக்கு வைகோ கண்டிப்பாக பதில் சொல்லணும். வைகோவுக்கு என்ன வேலைன்னா விஜயை மாட்டி விடுறதுதான் வேலை. ஏற்கனவே ஒரு தடவை விஜயை போட்டு கொடுத்துட்டாரு மக்கள்கிட்ட, இப்ப மக்கள்கிட்ட திரும்ப காட்டி கொடுக்குற வேலையை செய்ய போறாரு. அதனால வைகோ இதற்கு பெரிதாக பதில் சொல்ல மாட்டார். விஜயினுடைய தரப்புல இருந்து நிச்சயமாக அழுத்தம் வரும், அழுத்தம் வராமலாம் இருக்காது. எப்படி அழுத்தம் கொடுக்காம இருப்பாங்க? அவங்க இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நேரத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களே, இப்ப இத திமுக கலப்பாதா? இந்த பாருங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க விலை பேசி இருக்கிறீங்க, இதுக்கு பேர் என்னங்கன்னு திமுக சட்டப்பேரவையில கேட்கும்ல. அதனால திமுகவிடமிருந்து விஜய் தரப்புக்கு நெருக்கடி வரும். விஜய் நிச்சயமாக வைகோ தரப்புக்கு நெருக்கடி கொடுப்பார். ஆனா அவங்க என்னவாக வெளிப்படுவாங்க, நான் அதனால தான் சொன்ன திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப அவங்களால பேச முடியாது. என்ன சொல்லி பேசுவாங்க? இப்ப சொல்லி பேசினா திரும்ப திமு ராஜேந்திரனும் செந்தில் செல்வனும் பதில் கொடுப்பாங்க. அவங்களுடைய பதில திரும்ப எதிர்கொள்ள முடியாம தடுமாறுவாங்க. அதனால வைகோ எக்ஸ்கியூஸ போய் விஜய் தரப்புகிட்டையும்
முதலமைச்சர்கிட்டையும் முதல் போட்ட அமைச்சர்கிட்டையும் கையில காலில் விழுந்து இல்ல இந்த பிரச்சனையை விட்டுருங்க, அடுத்தடுத்து ஏதாவது பாத்துக்கலாம், வேற ஏதாவது நான் ஒரு அறிக்கை வேணா உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு அந்த பர்னிச்சர் கடையுடைய உதாரணத்தை எடுத்துக்கோங்க. இல்ல அந்த சோஃபா கிடைக்காது, நீங்க வேணா டிவி ஸ்டாண்ட் வாங்கிக்கங்கன்னு சொல்லி வேற எதையாவது சொல்லி சமாளிப்பார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.